டிஷர்ட்டு கொஞ்ச நாளைக்கு போய் மஞ்சள் கலரில் போட்டு சுற்றுறாரு. அவரே வெள்ளை கலர் சட்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல மைண்டில் இருக்க எவனுமே அதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டான். ஹேக் பண்ண முடியுமா? அப்போ லீத்தல் அமௌண்ட்டான கரண்ட் அனுப்பி ஹார்ட் அட்டாக் வர வைக்க முடியும். 2017 ஒரே ஒருத்த மட்டும் பேஸ் மேக்கரை அவன் எடுத்து அதில் சேஞ்சஸ் பண்ணி ஒரு ஃபோனில் ஐஎம்இ நம்பரை உங்களால் மாற்ற முடியும். அதுக்கு பேர் ஐஎம்இ நம்பர் ஸ்பூஃபிங்னு சொல்லுவாங்க. பேஸ் மேக்கர் வைக்கிறவங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு நீங்கள் ஓடிபி மெசேஜ் வந்து அங்கேருந்து எடுத்துருவேன் அந்த மாதிரினா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நான் அதை பற்றி பேசல. யாருக்கு இப்படி படம் பார்க்குற பழக்கங்கள் என்ன காரணங்க அது? ஜிபிஎஸ்ஸே இல்லாத ஃபோனுக்கு வந்துட்டு ஜிபிஎஸ் வச்சு அந்த மாதிரிலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நானும் பிரவீன் ப்ரோவும் ஒரு புது சீரீஸோடு வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு சீரிஸ். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லை உலக சினிமாவில் இருக்க முக்கியமான டெக் ரிலேட்டடான சீன்ஸை எடுத்து அது வந்து உண்மையிலே பாசிபிளாக பண்ண முடியுமா முடியாதா, பண்ண முடியும்னா எப்படி முடியும், முடியாதுன்னா எதனால முடியாது, பாசிபிளா இல்லையான்னு நான் சொல்ல பார்க்க போகிறோம். சரி, ஓகே. யாருக்கு இப்படி படம் பார்க்குற பழக்கங்கள்? பார்ப்பேன். ஜாப்பனீஸ். ஃபஸ்ட்டு லேப்டாப் கொண்டு வந்துடுறேன். ரைட், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் என்னென்னா கேமரா 5 to all screens. Midnight 1:30 ஒரு இன்கமிங் கால் போர்ட் ஏரியா டவர்ல ஆக்டிவேட் ஆயிருக்கு. சிட்டிக்குள்ள இன்னொரு டவருக்கு அது கனெக்ட் ஆயிருக்கு. கால் டியூரேஷன் 1 minute 23 seconds ப்ரோலாங் ஆயிருக்கு. இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? We can trace him. எப்படி? Advanced tracking system மூலமா mobile signal signature pattern lock பண்ணலாம் சார். Sir, all that we need is just one phone call from that mobile to this mobile or this mobile to that mobile. இந்த call just 5 minutes sustain ஆனா போதும் sir. Sir, ரெண்டு நம்பரையும் 5 foot distanceல லாக் பண்ண முடியும் சார். Just do it. இன்னும் 1.5 minutes call prolong ஆச்சுனா ரெண்டு காலர் லொகேஷனை ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம் சார். GPS lock சார். It's squad. என்ன காரணங்க அது? இல்லை நோ அஃபென்ஸ், பட் ஆனால் ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணுறதுன்றது ஒரு தனி கான்செப்டு. அப்புறம் ஐஎம்இஐ வச்சு ஒரு ஃபோனோட லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியாது. அதாவது அந்த டவரை வச்சு அந்த டவரில் கனெக்ட் ஆயிருக்குன்னு செல்லுலர் கம்பெனிக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கால் பண்ணுறேன்னா ஜியோ தான் நான் வச்சுருக்கேன்னா, இப்போ ஜியோ கிட்ட இந்த ஐஎம்இ நம்பர் வந்து எந்த செல் டவரில் கனெக்ட் ஆயிருக்குன்னு கேட்டால் அது சொல்லுவாங்க. இது தனி கான்செப்ட். பட் ஆனால் அதை தாண்டி போய் ஃபோனோட ஜிபிஎஸை வச்சு, அதாவது ஜிபிஎஸ்ஸே இல்லாத ஃபோனுக்கு வந்துட்டு ஜிபிஎஸ் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுறது வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் இதில் இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அது முடியுமா? என்னோட நாலேஜுக்கு இட்ஸ் நாட் பாசிபிள். அது கண்டிப்பாக நோக்கியா ஃபோன்னா கண்டிப்பாக பாசிபிள் இல்லை. ஏன்னா நோக்கியாக்காரனுக்கு இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குன்னு தெரியாது. இப்போ இந்த வேதாளம் சீனு இதுக்கு வந்து முடியுமா முடியாதாங்கிறதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்கோர் கொடுப்பீங்க? 1 to 10னா இதுக்கு அந்த நோக்கியா ஃபோனில் ஜிபிஎஸ்ஸுக்கே நான் எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்துருவேன். இதில் சொல்கிறது படி பார்த்தா நான் வந்து ஒரு 2 தரலாம். 2 தான் கொடுக்கலாம். 5 மீட்டர் 2. இதுக்கே பார்த்துட்டீங்க. அடுத்து ஒன்று வச்சுருக்கேன், அது இதோட பயங்கரமாக இருக்கும். என்ன பண்ணாது? கீ நாகிரி சீரிஸ். நீ 30 ஃபீட்டுக்குள்ளே இருக்கணும், அப்போ தான் ஹேக் பண்ண முடியும். இவன் தான் நம்ம நெக்ஸ்ட் டார்கெட். எப்படி பண்ண போகிறோம்? சிம்பிள். அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததால் ஹார்ட்டில் பேஸ் மேக்கர் வச்சுருக்காங்க. பேஸ் மேக்கர் எதுக்கு யூஸ் ஆகுன்னா, எப்போல்லாம் இதய துடிப்பு குறையுதோ அப்போல்லாம் இதயத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கரண்ட் அனுப்பி இதயத்தை மறுபடியும் பழைய நிலைமைக்கு இங்கே வைக்கும். சரி, இதை வச்சு எப்படி? அந்த பேஸ் மேக்கர் தான் நாம் இப்போ ஹேக் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த பேஸ் மேக்கரும் சாதாரண ஃபோன் மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அதுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்குது. அதை ஹேக் பண்ணி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டா போதும். அதுக்கப்புறம் அவன் இதயத்துக்கு எவ்வளோ கரண்ட் அனுப்பணும்னு நாம் தான் டிசைட் பண்ணுவோம். ரொம்ப சீரியஸாக பார்க்குறீங்க. சிரிப்பு வரல அவங்களுக்கு? நான் கேமரா முன்னாடி சிரிக்க மாட்டேன். பேஸ் மேக்கர் ஹேக்கிங் எடுத்துருக்காங்க பாருங்களேன். என்ன ப்ரோ சொல்லுங்க, எப்படி இது வந்து எப்படி பாசிபிள்? ஸோ அந்த பேஸ் மேக்கரை பற்றி அவங்க சொன்னது என்னமோ உண்மைதான். லைக் பேஸ் மேக்கர்ன்றது ஆக்சுவலாக ஹார்ட்டோட ரிதமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அரித்மியா பீப்புளுக்குலாம் அது வச்சுருப்பாங்க. அது வந்து உண்மைதான். பட் ஆனால் இதில் வந்துட்டு ஒரு இது மென்ஷன் பண்ணாங்களே 20 மீட்டர்ஸு இல்லைன்னா 30 ஃபீட்டுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும். அது வந்துட்டு 30 ஃபீட் இல்லை, ரொம்ப பக்கத்தில் இருக்கணும். பட் ஆனால் இருங்கன்னா ஹேக் பண்ண முடியுமா? முடியாது. நான் சொல்றதுக்கு கேளுங்க. அதாவது ஒரு பேஸ் மேக்கர் வந்துட்டு வைக்கிறாங்கல்ல அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை சம்பேர்,
அங்கே வந்துட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ரேரான எக்யூப்மெண்ட்ஸு அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல்ஸில் இன்ஸ்டியூட்ஸில் இருக்கும். ஸோ அவங்களால சாஃப்ட்வேர் அப்கிரேடு, அப்புறம் அது பேர் அந்த பேஸ்மேக்கரில் வந்து டேட்டாவை அனுப்புறது, இது எல்லாமே அவங்களால ஆக்சுவலாக மானிட்டர் பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்குது. பட் ஆனால் இந்த டிவைஸ் பேரான இந்த 2 இது இருக்குல்ல, அந்த ப்ரோட்டோகால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்சுவலாக. சும்மா யார் வேணாலும் எந்த டிவைஸ் வேணாலும் வச்சு பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு நார்மலான ப்ரோட்டோகால்லையே கனெக்ட் ஆகாது. நம்மளோட HTTP TCP அந்த மாதிரி ஒரு நார்மலான ப்ரோட்டோகாலில் ஒர்க் ஆகாது. பேஸ்மேக்கர் மோஸ்டான பேஸ்மேக்கர்ஸ் வந்து டேட்டாவை வெளியில தான் அனுப்பும், ஆனால் உள்ளுக்குள்ளே வாங்கிக்காது. ஒரு சில பேஸ்மேக்கர்ஸ் வந்துட்டு OTA அப்டேட்ஸ்க்காக, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணுன்றப்ப ரொம்ப ரேரான இன்ஸ்டன்ஸில் ஒவ்வொரு தடவை சர்ஜரி பண்ண முடியாதுன்ற ரீசனுக்காக அவங்க அதை அப்டேட் பண்ணுறது வச்சுருப்பாங்க. இது எல்லாமே க்ளோஸான ப்ராக்சிமிட்டியில் மட்டும்தான் வரும், ரொம்ப க்ளோஸாக. எப்படின்னா RF சிக்னல்ஸில் தான் ஒர்க் ஆகும், அப்படி இல்லைன்னா NFC-ல தான் ஒர்க் ஆகும். இதால் இந்த ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிற மாதிரி, ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒர்க் ஆகாது. 2017 ஒரே ஒருத்த மட்டும் பேஸ்மேக்கரை அவன் எடுத்து அதில் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி யூனோ லைக் ஒரு அவன் சொல்கிற மாதிரி கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கம்மி பண்ணுறதுல லீத்தல் அமௌண்ட்டான கரண்ட் அனுப்பி ஹார்ட் அட்டாக் வர வைக்க முடியும் அப்படின்னு சும்மா தியரட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்களே தவிர, பட் ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை, நடக்கவும் நடக்காது. ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள், பட் ஆனால் தியரட்டிக்கலி இட் ஹாஸ் பீன் டன் 2017 அரௌண்ட் ஒரே ஒரு தடவை. அதுக்கப்புறம் ஈவன் தியரட்டிக்கலாக கூட யாரும் பண்ணி காமிச்சது. இன்கேஸ் உள்ள வச்சதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது சின்ன மாடுலேஷன் ஸ்பெஷலைஸ்டான அதுக்கான எக்யூப்மெண்ட்டை வச்சு அதில் சேஞ்சஸ் பண்ணலாம். பட் ஆனால் சும்மா ஒரு ஃபோனை வச்சோ இல்லை இதை வச்சோ யாரும் பண்ணதில்லை, பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆப்பெல்லாம் பண்ணி கேம்லாம் விளையாடுறது எந்த ஒரு ஹேக்கர் இல்லை, நல்ல மைண்டில் இருக்க எவனுமே அதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டான். அவன் ஆப் டெவலப்பரா இல்லை ஹேக்கரா எனக்கும் புரியல. சினிமா லிபர்ட்டி ப்ரோ. இன்னொரு டவுட்டு, நானும் பார்த்துட்டேன் இந்த டெக் ரிலேட்டடா பேசுறவங்க, டெக் தெரிஞ்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, கூடி தான் போடுறீங்க. இங்க பாருங்க, போய் இதே டி-ஷர்ட் கொஞ்ச நாளைக்கு மஞ்சள் கலர்ல போட்டு சுத்துறாரு, அவரே வெள்ளை கலர் சட்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க, ஹூடி போடுறதுக்கு ஆக்சுவலா டெக் பீப்புள் ஹூடி போடுறதுக்கு ஒரு ரீசன் தான். அதுக்கு ரீசன் இருக்கா? ஆமா, ஆபீஸ்ல குளிரும், எப்பயுமே ஏசி இருக்கும், அதனால போட்டு வந்தா குளிர் தாங்கலாம். எப்ப வந்து ஏசி ஒர்க் ஆகலையோ இல்ல வேர்க்குதோ அப்ப கழட்டிட்டு டி-ஷர்ட்டோட இருக்கலாம், அவ்வளவுதான். இன்னொரு தகவல் இது நல்லா இருக்கு. அதாவது அட்லீஸ்ட் என்னோட ரீசன் அதுதான். இந்த பேஸ்மேக்கர் ஹேக்கிங் பாசிபிளா, முடியுமா முடியாதா? தியரட்டிக்கல்னு ஒன்று இருக்கு, ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்கு. IMEI நம்பர் வச்சு லொகேஷனை ட்ராக் பண்ணலான்றது இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க, பண்ணவும் முடியும். இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ அதனால பேஸ்மேக்கர் வைக்கிறவங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு இதாக இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக இது வரைக்கும் பண்ணதில்லைன்னா இது வரைக்கும் பண்ணதில்லைன்னு தான் சொல்லுவேன். அதனால முடியாது. ஓகே, 0 பாயிண்ட்ஸ். ஆமாம், நைஸ். லாஸ்ட்டாக ஒரு சீன் காமிக்க போகிறேன், இதை பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து இரும்பு திரை அப்படிங்கிற நம்ம விசால் சாரோட படம். போலீஸ்காரன் தானே நீ? அப்புறம் ஏன் வந்து அரெஸ்ட் பண்ணாம பேரன் பேசிட்டு இருக்க? என்ன நக்கலா? நீ பல்லாவரத்துல தானே இருக்க? வரண்டா, வந்து அங்கேயே உன்னை தூக்குறேன்டா. பல்லாவரமா? உன் சைபர் கிரைம் ஆளுங்களை ஸ்கிரீன் ரிஃப்ரெஷ் பண்ண சொல்ல. இப்போ நான் எங்க இருக்கிறேன்? பாட்டிச்சேரியா? மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ண சொல்லு. இப்போ நான் இந்த போன் கட் பண்ணாத ஒவ்வொரு செகண்டும் 10,000 தூக்கிறவே பாக்குறியா? விளையாடுறியா? போன வேடா தேரிக்கே. தெரிக்கானா என்ன? இந்த காசு எடுக்கிற பார்ட் வந்துட்டு இட்ஸ் பேஸ்ட் ஆன் த பேங்க். அப்படிலாம் ஆக்சுவலாக வல்னரபிலிட்டி இல்லாமல் அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை டார்கெட் பண்ணி எடுக்கிறது வாய்ப்பு இல்லை. உங்களோட கிரெடிட் கார்டு என்கிட்ட இருக்குது, இல்லை டெபிட் கார்டு என்கிட்ட இருக்குது, ஓடிபி லெஸ்ஸாக இருக்குது, இல்லை உங்கள் ஃபோனில் வந்துட்டு நான் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஓடிபி மெசேஜ் வந்து அங்கேருந்து எடுத்துருவேன், அந்த மாதிரினா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நான் அதை பற்றி பேசலை. இந்த லொக்கேஷன் வந்து டக்குன்னு மாறிச்சுல்ல, அது வந்துட்டு ஒரு வகையாக பாசிபிள் தான். ஆக்சுவலாக எப்படி பாசிபிள்னா, இவங்க சொல்கிற மாதிரி டக்குன்னு மாறாது. ஒரு கால் பேசுகிறாங்க, ஒரு காலுக்கு ஒரு IMEI நம்பர் வருதுன்னா ஒரு ஃபோனில் IMEI நம்பரை உங்களால் மாற்ற முடியும். அதுக்கு பேர் IMEI நம்பர் ஸ்பூஃபிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஃபோன் வந்துட்டு நெட்வொர்க் கூட ரெஜிஸ்டர் ஆகும்போது அந்த செல்லுலர் நெட்வொர்க்கில் இதுதான் IMEI நம்பர்னு அனுப்புறது தான். அவங்களுக்கு இந்த ஃபோனில் என்ன இருக்குன்னு தான் தெரியாது. ஸோ அனுப்பும் போது நீங்கள் ஒரு IMEI நம்பரு அதோ அங்கே ஆக்டிவாக இருக்குது, அவர் ஊரில் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு IMEI நம்பரை மாற்றி நான் கால் பண்ணேன்னா, ஸோ என்ன ஆகுன்னா அங்கேருந்து கால் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு காட்டும்.
ஸோ எப்படின்னா இந்த கால் பேசும்போது இங்கே தான் காட்டும், பட் ஆனால் காலை கட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ட்ரை பண்ணாங்கன்னா அங்கே காட்டும். ஸோ ஒரு 10% அதில் உண்மை இருக்குது, ஏன்னா அந்த மாதிரி பண்ண முடியும். பட் ஆனால் அகெயின் ஐஎம்இ நம்பரை வச்சுட்டு பர்டிகுலராக ரொம்ப ப்ரிசைஸான லொக்கேஷன்ஸை கண்டுபிடிக்க முடியாது. சரி, ஓகே. இதுக்கு என்ன பாயிண்ட் கொடுக்க போறீங்க இந்த இரும்பு திரைக்கு? முடியுமா முடியாதா? இதில் அந்த ஐஎம்இ நம்பர் ஸ்பூஃபிங்காக ஒரு 4 பாயிண்ட் நான் தரலான் இருக்கேன். சரி, ஓகே மக்களே, இதுதான் இந்த சீரிஸோட மோட்டோ. எந்த சீனோட டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், அதை கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் அதை எடுத்து ப்ளே பண்ணி அது பாசிபிளா முடியுமா முடியாதாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். எந்த சீன் கொடுத்தாலும் ஆக்சுவலி